என்ன சொல்ல போறீங்க? இல்ல, பிரபா கல்யாணத்துக்காக நீ பணத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சு உனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. ஆனா என்கிட்ட உனக்கு கொடுக்கற அளவுக்கு கையில பணம் இல்லை. பர்சனல் லோன், இஎம்ஐ அப்படின்னு இந்த மாசம் ஏகப்பட்ட கமிட்மெண்ட் வேற, கிரெடிட் கார்டு பில்லு வேற எக்கச்சக்கமா வந்துருச்சு. ஆஃபீஸில் கேட்கறதுக்கும் ரொம்ப தயக்கமா இருந்துச்சு. ஏன்னா இப்பதானே நான் பொறுப்பெடுத்திருக்கேன். உனக்காக அம்மா கிட்ட பணம் கேட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா தரேன்னு நான் கடனா தான் கேட்டேன். என்ன கௌதம் சொல்றீங்க? அம்மா கிட்ட வாங்குனீங்களா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? சொல்லக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை. சொன்னா நீ அதை வேண்டான்னு சொல்லிடுவியன்னு தான் நான் உன்கிட்ட சொல்லலை. அதுவும் இல்லாம உனக்கும் அம்மாவுக்கும் ஏற்கனவே சுத்தமா செட்டே ஆகாது. அப்படி இருக்கும்போது நான் கேட்காம எதுக்காக பணம் வாங்குனீங்கன்னு நீ என் மேல கோவப்படுவ. என் பொண்டாட்டி தான் தன்மான சிங்கமாச்சே. சாரி ஐஷு, என்னதான் இருந்தாலும் உன்கிட்ட சொல்லி இருக்கணும். ஏதோ ஒரு மாதிரி பயத்துல பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு ஐஷு. என்ன கௌதம், நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? பணம் வாங்கினதை நீங்க மறைச்சிருந்தாலும் அதை எனக்காக தான் செஞ்சீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு கௌதம். வர வர நீங்க எனக்காக யோசிக்கிறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை புரிஞ்சுக்காம நான் தான் அவசரப்பட்டுட்டேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். இல்ல ஐஷு, நீ நினைச்சதெல்லாம் தப்பு இல்லை. நானும் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் காசு விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படி தானே இருந்தேன்னு எனக்கே தெரியுமே. அப்படிலாம் இருந்த என்ன நீயும் பாப்பாவும் தான் என்ன மொத்தமா மாத்திட்டீங்களே. தேங்க்யூ கௌதம், தேங்க்யூ. நல்ல வேலை அம்மா ஃபோன் பண்ணி இவளுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்ற விஷயத்த சொன்னாங்க. நம்மளும் சமாளிச்சிட்டோம். இல்லனா இவ வந்த வேகத்துக்கு கோபத்துல என்ன வெட்டி வீசியிருப்பா.